பேசாம மாடு பிடிக்காம தெரிஞ்சிருக்கலாம் வெட்டி பேரா தேவையில்லாம என்னத்த சொல்றது. மாடு பிடிச்சும் நிம்மதி இல்லை, கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லை. மாடு பிடிச்சாண்டி நீ பிடிச்ச உன்னே பிடிச்சாண்டி பேசினா தானே நீ தூங்க விடுவ. சண்டை சட்டி பாத்திரம்லாம் பறக்கும். உனக்கு தோசை நல்லா வருது, எனக்கு வரல. இது எனக்கு இறகாது. அவன் காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வர்றாங்க. மாசம் 12,000 15,000 சம்பாதிக்க முடியல. இவங்க வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நாங்க லட்சக்கணக்கில் ஆனா உண்மையிலே வந்துட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க தான். பட் வந்துட்டு நம்ம கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு இன்ஸ்டால வியூஸ் போகுமே தவிர யூடியூப் ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்துட்டு வியூஸே வந்துட்டு போகாது. எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு எனக்கே தெரியாது. ஒரே ஒரு சென்டி உண்மை, ஓ அக்கௌண்ட் ஏன் அக்கௌண்ட் மாதிரி அக்கௌண்ட் ஓ அக்கௌண்ட் மாதிரிப்பாங்க. ரோட்ல வந்து வண்டியில போகும்போது டப்புன்னு கீழே விழுந்துட்டானா வச்சுக்க, டப்புன்னு வீடியோ எடுக்கிறாங்க. இந்த வீடியோ போட்டால் லைக் வருமா வியூஸ் போகுமான்னு எடுக்கிறாங்க. அவன் காப்பாற்றுற வழியை அவனும் பார்க்க மாட்டுறாங்க. வீடியோ தான் அந்த மாதிரி தான். நீங்களும் அதே நீதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகில் வருகிறாய். அதே நான் தான் ஒவ்வொரு கணமும் உன் அழகில் மயங்குகிறேன். ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு இதெல்லாம் எடுக்கும் போது சொல்லியிருக்காங்க, மன்வாசல் லாவண்யா அந்த அக்கா பெருமை பித்தலுக்கு ஒன்றும் வேற இல்லை. அப்போ நீ வந்துட்டு லவ் பண்ணும்போது கூட என் சேனலை பார்த்தது இல்லையா? பார்த்ததில்ல. பிடிக்காது. பிடிக்காதா? ஓ இப்போ கூட பார்க்க மாட்டேன். சத்தியமா இப்போ கூட பார்க்க மாட்டேன். குட் நைட் மக்களை. எனக்கு பேட் நைட் மக்களை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மன்வாசம் லாவண்யா. ஹாய் சொல்லுங்க. ஒய் சேட்? ஏன் தூக்கம் வருதா? ஏன்னா மணி இப்போ வந்து நைட்டு 10:30 மணி. ஃபோனை வச்சுட்டு பேசுங்க. பேசக்கூடாதுன்னு முடிவுல இருக்கீங்களா? நான் பேசுனா நீ வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கியே. நீங்க பேசினா தானே எனக்கு ஏதாச்சும் பேச வரும். உனக்கா சொல்லி கொடுக்கணும் பேசுறதுக்கு. இருந்தாலும் நீங்க பேசினா தானே நல்லா இருக்கும், ஃபன்னா. சரி பேசு. நீங்க பேசுங்க. நீங்க பேசுற வச்சு தான் நான் பேசுவேன். நான் என்னல பேசுறது? நைட் இப்போ 10:30 மணிக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஆமா 10:30 மணிக்கு வீடியோ எடுக்கிறோம். கட் பண்ணு. போ, இதுல இருந்து பைக்கிறேன் நான். அதாவது காலையிலேருந்து வீடியோ எடுத்துருவாங்க அப்படின்றதே வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். வேலைக்கு போயிடுறீங்க? ஆமாம், வேலையோ உரிசத்தோ ஏதோ ஒரு இது போயிடுறேன்ட்டு ஏதாவது ஒரு சாக்கு பூக்கு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறேன். சரி நைட்டு 10 மணி ஆனாதான் வீடியோ எடுக்க மாட்டாங்க. சரி சாப்பிட்டு தூங்கலாம்னு வந்தால் அப்பயும் ஃபோனை தூக்கிக்கிட்டு வீடியோன்னு வந்தால் நான் என்னதான் பண்ணுறது? இப்போ இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? இந்த மூமெண்ட் தூக்கம் வருது எனக்கு. அப்போ பேச மாட்டீங்க? பேச மாட்டேன்னு சொல்ல முடியல. ஏன் பேசினா தானே நீ தூங்க விடுவ. சண்டை சட்டி பாத்திரம்லாம் பறக்கும். அப்படிலாம் நான் என்னைக்காச்சும் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு தான் பண்ணியே. 3 தோசை எனக்கு சுட்டுச்சு, நல்லா வந்துச்சு. 4ஆவது தோசைக்கு எண்ணெயை ஊத்திருச்சு. அதான் எவனாச்சும் அந்த கல்லு பேர் என்ன, நான்ஸ்டிக்கு, அந்த கல்லு மேலே எவனாச்சும் எண்ணெயை ஊற்றுவானா சொல்லு? எண்ணெயை ஊற்றி தோசையை ஊற்றுனா எங்கே மாவு நின்றுச்சு? மாவு ஒரு பக்கமாக ஓடுது. அதுக்கு தோசை கரண்டியை தூக்கி எறியுது, சட்டியை தூக்கி எறியுது. உனக்கு தோசை நல்லா வருது, எனக்கு வரல. இது எனக்கு இறகாது. தெரியாம கேட்குறேன். உனக்கு தோசை சொல்லினா நான் என்னடி பண்ணுவேன்? முறுமுறுன்னு சுட்டாதான் சாப்பிட தோணும். எண்ணெய் ஊத்தாம சுட்டுருக்கணும். அதுக்கு எண்ணெய் ஊற்றி சுட்டோம்னா மாவு ஓடதான் செய்யும். அதுக்கப்புறம் கோச்சுக்கிட்டு போயிட்டேன். நான் அப்புறம் தின்னு வச்சிருந்த 2 தோசையை எடுத்துட்டு போய் அப்புறம் நான் அதுக்கு கொடுத்து திங்க வச்சு எனக்கு இறங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீந்தே காரணம். வேற வாழ்க்கையில ஒன்று சேர்ந்தவருக்கு 2 பேர் தான் காரணம். யாரு? ஒன்று கோசக்குறிச்சி, ஒன்று கலவரம். 2 பேர்ட்டையும் நான் பேசாம மாடு பிடிக்காம தெரிஞ்சிருக்கலாம் வெட்டி பேரா. தேவையில்லாம என்னத்த சொல்றது. மாடு பிடிச்சும் நிம்மதி இல்லை, கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லை. மாடு பிடிச்சி என்ன நிம்மதி இல்லை? அப்ப ஜாலியா தானே இருந்தீங்க. மாடு பிடிச்சாண்டி நீ பிடிச்ச உன்னே பிடிச்சாண்டி வேற திட்டவெல்லாம் இல்லப்பா. திட்டவெல்லாம் இல்லை. அதாவது நான் அன்னைக்கே ஒரு vlogல சொல்லியிருந்தேன். அதாவது இவர் சொல்லியிருந்திருப்பாரு, நான் பின்னாடி வந்துட்டு தொங்கினேன் எனக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் தான் என் பின்னாடி நான் என்னது இனி லவ் பண்ணுங்கன்னு சொன்னது. அதுக்கு நான் ப்ரூஃப் வச்சிருக்கேங்க பாருங்க. என்ன ப்ரூஃப்? பை GL. இவர் வந்துட்டு லவ் பண்ணும்போது எழுதி கொடுத்த ஒரு நோட்டு, அதுவும் செல்லாத காசு. 1 ரூபா உனக்கு செல்லாத காசு ஆகும். பழைய நோட்டு. இது எப்போ நான் எழுதி கொடுத்தேன்? அதில் இயர்லாம் எழுதலையா? அதில் பின்னாடி வேற ஐ லவ் யூ ஹார்ட்டு.
லவ் பண்ணும்போது எல்லாரும் ஐ லவ் யூ இல்ல இதுல அந்த கவிதை தான் ஹைலைட். அது எனக்கு அன்னைக்குமே புரியல அந்த கவிதை. அதே நீதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகில் வருகிறாய், அதே நான் தான் ஒவ்வொரு கணமும் உன் அழகில் மயங்குகிறேன். இது எங்க இருந்து எழுத? நீ எழுதுனியா? விட்டுடுச்சு. எதுல இருந்து? கூகுள்ல இப்படி ஒரு கேவலமான எனக்குலாம் கேவலமோ? அப்ப குறி நான் வேற யாருக்காச்சும் கொடுத்து பத்திரப்படுத்தி பீரோக்குள்ள வச்சிருக்கேன். நானு காதல் சின்னமா வச்சிருக்கேன். ஷாஜகான் மும்தாஜுக்கு எப்படி தாஜ்மஹால் இந்த மாதிரி இந்த ₹1 நோட்டு வச்சிருக்கேன் நானு. ₹1 காயினத்தையும் கொடுத்துருக்கணும். நீங்க மாண்டு பிடிச்ச அந்த ₹1 அந்த காயின் இருக்கு, வெள்ளி காயின். இங்க ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் எல்லாத்தையுமே பேன் பண்ணணும். ஒரே ஒரு நாள் 24 hours பேன் பண்ணி வச்சாங்கன்னா வச்சுக்க, நிம்மதியா இருக்கலாம். நல்லா சாப்பிட்டு தூங்கலாம் நிம்மதியா. அது மூலியமா தான் நிறைய பேருக்கு நல்ல நல்ல நியூஸ்லாம் வந்துட்டு கிடைக்குது. நிறைய நல்ல செய்திகள் எங்க இருந்தாலும் எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஏதாச்சும் ஒருத்தர் ரோட்ல வந்து வண்டியில போகும்போது டப்புன்னு கீழே விழுந்துட்டானா வச்சுக்க, டப்புன்னு வீடியோ எடுக்கிறாங்க. இந்த வீடியோ போட்டால் லைக் வருமா, வியூஸ் போகுமான்னு எடுக்கிறாங்க. அவன் காப்பாற்றுற வழியை அவனும் பார்க்க மாட்டுறாங்க, வீடியோ தான். அந்த மாதிரி தான் நீங்களும் யூடியூப், ஃபேஸ்புக் யாருனாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் எந்த மாதிரி கண்டென்ட் எப்படி போடுறோம், நல்ல விதமாக போடுறோமா அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதுவும் ஒரு இன்கம் பிளாட்ஃபார்ம் தானே. இன்கம்மே ஏப்ப வந்துருச்ச பையில, அது இன்கம் போயிடுச்சு. அதாவது அந்த இதை வச்சு சம்பாதிக்கிறியா? நம்மளும் யாரு? நம்மளும் இங்கே நையும் பேட்டாதோ எங்கே இன்கம்? நம்மளத்தான் வேலைக்கு போக சொல்கிறாங்க. அவன் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வர்றாங்க. மாதம் 12,000 15,000 சம்பாதிக்க முடியல. இவங்க வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அது நாங்கள் லட்சக்கணக்கில் ஆனா உண்மையிலே வந்துட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க தான். பட் வந்துட்டு நம்ம கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு இன்ஸ்டால வியூஸ் போகுமே தவிர யூடியூப், ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்துட்டு வியூஸே வந்துட்டு போகாது. எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு எனக்கே தெரியாது. அப்பெல்லாம் இல்ல. என் அக்கௌண்ட்ல பாஸ்வேர்டு போட்டு என்கிட்ட இருந்த காசை அதுக்கு மாத்திக்கும். ஆனா ஒரே ஒரு சென்டிமெண்ட் போட்டு பள்ளி வேற கத்துதான் எனக்கு கிச்சு கிச்சுன்னு. ஒரே ஒரு சென்டிமெண்ட், ஓ அக்கௌண்ட் என் அக்கௌண்ட் மாதிரி, அக்கௌண்ட் ஓ அக்கௌண்ட் மாதிரிப்பாங்க. ஆமா, மோசமான ஆளு இவங்கலாம். கொஞ்சம் கூட நம்ப கூடாது, துரோகி ஆயிடுவாங்க கொஞ்ச நேரம். சரி, அப்படிலாம் இல்லை. யூடியூப், ஃபேஸ்புக் நல்ல பிளாட்ஃபார்ம் தான். இப்போ நிறைய பேர் வந்துட்டு வீட்டில இருந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ வீட்டில இருந்தே பெண்கள் வந்துட்டு வீட்டில் ஏதாச்சும் ஒரு விளாக் எடுத்து விவசாயத்தையோ எதையாச்சும் எடுத்து போடுறாங்க. ஸோ அது மூலியமா மாசம் கொஞ்சம் இன்கம் வர்றது அவங்களுக்கு வந்துட்டு நல்லது தானே. நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் போடுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு இருக்கு. எந்த ஒரு இதையுமே அளவுக்கு மீறி இது ஒண்ணோம்னாவே அது வந்து தவறாதையும் போகும். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமாம். இப்போ ஃபோனு முன்னாடி இந்த ஃபோனு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஆனால் நம்ம எதுக்கு முக்கியமாக தேவைப்படுதோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதை மீறி போனோம்னா எதாக இருந்தாலும் ஆபத்தில் தான் முடியும். அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நமக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்குறோம் வைக்கிறோம்னா, சரி ஒரு 10 நிமிஷம் பார்க்குறோம் வைக்கிறோம்னா அதோட நிறுத்திக்கணும். ஆகா, அங்கே இப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 24 hours போச்சுன்னா அப்புறம் உனக்கே பின்னாடி பாதிப்பு. இது அப்படி உனக்கு சொல்லிக்கோ. எனக்கு எதுக்கு சொல்ற? அதிகமா பாக்குறேன் நான். பாக்குதா ஃபோன், டிவி வந்ததுலேருந்து ஃபோனே பார்க்கறது இல்லை. ஸோ அதனால வந்துட்டு நீங்களும் வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு கோவில் வரலாறு, ஒரு இன்ஃபர்மேஷன், விவசாயத்தை பற்றி எதுவாக இருந்தாலும் பண்ணுறீங்கன்னா, புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக் ஆரம்பிங்க. நல்ல பிளாட்ஃபார்ம் தான். நிறைய பேருக்கு நிறைய வியூஸ்லாம் வந்து போகும். அசால்ட்டாக வந்துட்டு 1 லட்சம் இதெல்லாம் எடுப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு 20,000 10,000 அந்த மாதிரி தான் ஃபேஸ்புக், யூடியூப்பில் போகுது. ஸோ அதை வச்சு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு இன்கம் வரும். ஸோ அது வந்துட்டு அதைத்தே என்னை கலாய்ச்சிட்டு இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு பிடிச்ச சேனல் எது? எனக்கு எதுவுமே பிடிக்காது. அப்போ என் சேனல், நம்ம சேனல் எல்லாம் பார்த்ததே இல்லையா? நான் எல்லா சேனலும் அளவா பார்த்துக்குவேன். சரி, ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு இதெல்லாம் எடுக்கும் போது சொல்லியிருக்காங்க, மன்மோசல் லாவண்யா அந்த அக்கா பெருமை பித்தலுக்கு ஒன்றும் வேற இல்லை. ஓ சொல்லி நீ இப்போ பார்த்ததே இந்த பொண்ணு வீடியோ எடுக்குது அப்படின்னு பார்த்தது இல்லை. சொல்லுவாங்க, இந்த காதில் வாங்கிக்கிட்டு இந்த காதில் விட்டுருவேன், இல்லைன்னா இந்த காதில் பஞ்சு வச்சு அடைச்சிக்குவேன் போகாத அளவுக்கு. என்ன மாதிரி சொல்லுவாங்க? நான் தான் காதில் வாங்கிக்கவே மாட்டேனே, அப்புறம் என்ன மாதிரி சொல்லுவாங்க? அப்போ நீங்கள் தான் ஒரு நாள் சொல்றீங்க, நான் என்புதூர் மஞ்சு விரட்டில் நான் ஒரு நாள் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன், நீங்கள் என்னை எங்க டீம் வந்து பேட்டி எடுக்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன். பேட்டி எடுக்கலாம் நாங்கள் வாங்கன்னு கூப்பிடவே இல்லை, நொட்டாத ஓவரா. அப்போ நீ வந்துட்டு லவ் பண்ணும்போது கூட என் சேனலை பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லை. பிடிக்காது. பிடிக்காதா? இப்போ கூட பார்க்க மாட்டேன், சத்தியமா இப்போ கூட பார்க்க மாட்டேன்.
ஒரு லைக் போட மாட்டேன், வீடியோவே பார்க்க மாட்டேனே. ஃபாலோ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன். சரி இப்போதே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ பார்க்குறதுக்கு வேலையே இல்லை. இப்போ இதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அண்ணே நானும் தானே பார்க்க மாட்டேன். பார்க்கவே மாட்டேனா, அது தேவையா நமக்கு? அதை பார்த்து ஏதாச்சும் தோணும்னா இப்போ பார்க்கவே மாட்டேன்ற சேனல்ல இப்போ நீ வந்துட்டு இருக்க. அதனாலதான் பார்க்க மாட்டேன்றேன். புரியுதா இல்லையா? ஓகே, குட் நைட் மக்களே. எனக்கு பேட் நைட் மக்களே.